அனைத்து ஆசிரியர் பயிற்றுனர்களுக்கும் 100 இனிய வணக்கங்கள். எமிஸ் தளத்தை முறைப்படுத்த அரசு தற்சமயம் ஒரு புதிய திட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. என்னென்னு பார்க்கலாம். அரசு பள்ளி ஆசிரியர்கள் தங்கள் அலுவல் சார்ந்த பணிகள் குறித்த விவரங்கள், சான்றிதழ்களை எமிஸ் தளத்திலேயே தற்போது பதிவேற்றம் செய்து வருகின்றனர். அப்போது பல்வேறு இடர்பாடுகளை சந்திப்பதாக கூறப்படுகிறது. இதனால் தங்களது பணி பாதிக்கப்படுவதாக ஆசிரியர்கள் தரப்பில் குற்றச்சாட்டு எழுந்துள்ளதால் அந்த தளத்தை மார்ச் முதல் ஒழுங்குபடுத்த பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஸோ மார்ச் மாதத்திலிருந்து பார்த்திங்கன்னா புதிய அப்டேட்ஸ் நிறைய இருக்கும் எம்இஎஸ் போர்ட்டலில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா தற்சமயம் பிரைமரிக்கும் மிடில் ஸ்கூல்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா எம்இஎஸ் பணியாளர்களை அதாவது அங்கேயே இருக்கிற மாதிரி நியமிச்சிக்கிறாங்க. ஹை ஸ்கூல்ஸ்லேயும் போட்டிருக்காங்க. பட் என்னென்னா ஹை ஸ்கூல்ஸில் சில ஒர்க்ஸ் டீச்சர்ஸே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் நிறையா கூடுதல் எம்இஎஸ் பணியாளர்கள் தேவை அப்படின்றதுனால புதிய நியமனங்கள் மார்ச்சில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் புதிதாக 1800 புதிய எம்இஎஸ் பணியாளர்களை பார்த்திங்கன்னா பணியமர்த்த இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கலாம். ஃபர்தராக ஏற்கனவே பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர் பயிற்றுனர்களுக்கு ஏதாவது அப்டேட் இருக்குமா அப்படின்றது நமக்கு மார்ச் ஏப்ரலில் தெரிய வரும். வெயிட் பண்ணுவோம். தேங்க்யூ. மேலும் அடுத்த ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.